விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம அந்த குபேரருக்கு முன்னாடி ஒரு தட்டு, பித்தளை தட்டில் ஒரு 2-3 வெற்றிலையை வச்சுட்டு நம்ம ஓம் குபேராய நமக இல்லைன்னா ஓம் யக்ஷராஜாய நமக இந்த 2 மந்திரத்துல ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிட்டு காயின் எடுத்துக்கணும். அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமம், பச்சை நிற குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு மந்திரமாக சொல்ல சொல்ல நம்ம அது அவருக்கு முன்னாடி வெற்றிலைக்கு மேல அதை வச்சிடணும். இந்த மாதிரி 108 முறை மந்திரத்தோட நம்ம செய்யணும். ஒவ்வொரு முறை காயின் போடும்போதும் ஒரு நாணயத்துக்கு மேல இன்னொரு நாணயம் படும்போது ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் வரணும். அதுக்காக வேகமா தூக்கி போடக்கூடாது, சவுண்ட் வரும் மேம். வேகமா டச் ஆகுது இல்ல, அதுல வரும் சவுண்ட். அந்த காயின் போடும்போது ஒரு சவுண்ட், அந்த மாதிரி சவுண்ட் வர மாதிரி போடணும். ஏன்னா அது சத்தம், காயினோட சத்தம் கேட்கும்பொழுது குபேரர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டா நம்மளுக்கு அள்ளி கொடுத்துருவார் இல்லையா, அதுதான். ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி அந்த பூஜையை செஞ்சுட்டே வரணும். இப்போ இவருக்கான நெய்வேத்தியம் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது. நம்ம கற்கண்டு பொங்கல் செய்து வைக்கலாம், கற்கண்டு பாயாசம் செய்து வைக்கலாம், இல்லை பாலில் கற்கண்டு போட்டு கலந்து அவருக்கு வச்சுட்டு நெய்வேத்தியமாக வச்சு நல்ல அந்த பச்சை திரி போட்ட தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த போற்றி சொல்லிக்கிட்டே வரலாம். சொல்லிட்டு நம்மளும் பச்சை நிற ஆடை அணிந்துட்டு இது 108 முறை சொல்லிட்டு நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த காயின் மட்டும் எடுத்து ஒரு பச்சை நிற துணியில முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூடிய இடம், நீங்க பீரோல வைக்கிறீங்கன்னா அங்க வச்சிடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். திரும்ப அடுத்த வியாழன் நீங்க பூஜை பண்றீங்கன்னா இந்த காயினையும் எடுத்து பூஜைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எடுத்து இது பன்னீர் விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு காயினை தூய்மைப்படுத்திட்டு இதே காயினை திரும்ப நம்ம பூஜைக்கும் வச்சுக்கலாம். இல்லை 48 நாட்களுக்கு ஒரு முறை நீங்க செய்யறீங்கனாலும் பீரோலயே அது இருக்கட்டும். எடுத்து எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம பன்னீர் விட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் செஞ்சுட்டு இதே பூஜையை நம்ம அப்படியே செஞ்சுட்டு வரலாம். ஸோ இந்த காயின் நம்ம ஒரு முறையும் செய்யும்போது உரு ஏறிக்கிட்டே இருக்கும், அதில் சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ பீரோக்குள்ளே வைக்கும்போது பூஜையோட பலன் அப்படியே பணம் வைக்கக்கூடிய இடத்துல சேர ஆரம்பிக்கும். ஸோ இந்த காயினை திரும்ப திரும்ப நம்ம இந்த குபேரர் பூஜைக்காக நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம். பூஜை செய்யும்போது பச்சை நிற ஆடை அணிந்து கொள்ளுங்கள். ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ செல்வ வளம் பெருக குபேரர் பூஜை வியாழக்கிழமைகளில் இந்த மாதிரி செய்யுங்க.